நம்ம சம்பாதிக்கிறதுல 30% சேவ் பண்ணணும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருளுக்கு 12 மாதத்துக்கு முன்னாடியே யோசிச்சு அதுக்கு தனியாக ஒரு ஆர்டி மாதிரி போடணும். இப்போ நான் 15,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்க போகிறேன் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா மாதம் 1,500 போட்டிங்கன்னா 10 மாதத்தில் ஃபோன் வாங்கிடலாம், கேஷ் கொடுத்து கடன் இல்லாமல். 2 ஆகும். அதனால கஷ்டப்பட்டு சேர்த்ததுனால அந்த ஃபோன் மேலே உங்களுக்கு ஒரு மரியாதையும் இருக்கும், வேல்யூவும் இருக்கும். இன்றைக்கி நான் நஷ்டம் ஆனால் கூட ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பணம் வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, யோசிச்சோடனே இன்றைக்கி 15,000 ரூபாய்க்கு ஃபோனை வாங்கிட்டு கிரெடிட் கார்டில் வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் இஎம்ஐல வாங்கக்கூடாது, காஸ்ட்லி பொருள் வாங்கவே கூடாது. ஏன்னா செல்ஃபோன் 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். அதை அட்லீஸ்ட் 4 வருஷமாவது நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்ம ஒரு செல்ஃபோனையும் 2-3 மாதத்தில் ஒர்க் பண்ணணும். கல்யாணங்கிறது ஒரு கன்சம்ஷன். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணாலும் கல்யாணம் தான், கோவிலில் பண்ணாலும் கல்யாணம் தான், சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணாலும் ஊரை கூட்டி செலவு பண்ணணுங்கிறது முட்டாள்தனம். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறதுங்கிறது தப்பு. அதே மாதிரி கடன் வாங்கி கன்சியூம் பண்ணவே கூடாது. முதல்ல சேவிப்புங்கிறது 28,000 ரூபாய் இருக்குன்னா 8,000 ரூபாய் நீங்கள் சேவிக்கணும். இதை எப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த 15 லட்ச ரூபாய் இருந்ததுன்னு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒய்ஃபுக்கு ஏர்னிங்கே கிடையாதுன்னா நீங்கள் அவ்வளோதான். ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் ஒரே வருஷத்தில் சண்டை போட்டு ஃபேமிலி கூட்டு போயிடுவீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டுகெதர் 40,000 ரூபா இருந்தால் தான் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃபே லீட் பண்ண முடியும். ஏங்கிறத காட்டுறேன். இப்போ நீங்கள் தனியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 12,000 ரூபா வாடகை வருமா, பால் வாங்கணுமா, தயிர் வாங்கணுமா, இதெல்லாம் சேர்த்து ஒரு 6,000-7,000 ரூபா ஆகிடுமா. இதுலேயே 20,000 ரூபா போயிடும். பொண்டாட்டிய சினிமா கூட்டு போகணுமா, ஸோ வெளில கூட்டு போய் என்டர்டெயின் பண்ணணுமா, அதுலேயே ஒரு 6,000-7,000 ரூபா போயிடும். ஒரு பைக்கு கடனில் இஎம்ஐ ஓடிட்டு இருக்கும், ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபா. உனக்கு ஒரு செல்ஃபோன், உன் ஒய்ஃபுக்கு செல்ஃபோன். ஸோ ஹஸ்பண்ட் நான் இதே மாதிரி கணக்கு போட்டேன்னா 40,000 ரூபாய்க்கு கணக்கு எழுதிட முடியும். எல்லாம் பேர் எசென்ஷியல்ஸ் தான். அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 40,000 ரூபாய் வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது மெட்ராஸ் மாதிரி ஊரில் பெட்டர். திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் மாதிரி ஊர்னா 30,000-35,000 ரூபா சம்பளம் இருக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது பெட்டர். அதெல்லாம் முடியாது சார், பயாலஜி கல்யாணம் பண்ணி ஆனோம்னா எப்படி கணக்கு பார்க்கணும். நான் இப்படி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மெட்ராஸில் 20,000 ரூபா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா வாடகை 5,000 ரூபாய்க்கு இருக்கணும். பஸ் பாஸ் தான் யூஸ் பண்ணணும், பைக் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 2 பேருக்கும் பஸ் பாஸ்னால் 3,000 ரூபா, 8,000 ரூபா ஆகிடும். ஸோ வீட்டு செலவு, சாப்பாடு செலவை 4,000 ரூபாயில் குறைக்கணும், 12,000 ரூபா. டெலிஃபோன், எலக்ட்ரிசிட்டி, தண்ணி அதெல்லாம் சேர்த்து ஒரு 2,000 ரூபாய்க்குள்ளே முடிச்சிங்கன்னா 14,000 ரூபா. அப்போ அந்த 6,000 ரூபாவில் சாப்பாட்டு செலவு, மருந்து செலவு, அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறந்தீங்கன்னா சேவிங்ஸு, அப்புறம் குழந்தைங்க படம் தான் செலவு. அதனால தான் நான் சொல்கிறேன், 20,000 ரூபா சம்பளம் இன்றைக்கி இருக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதே பெட்டர். கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒய்ஃபும் வேலைக்கு போகணும், ஹஸ்பண்டும் வேலைக்கு போகணும். 40,000 ரூபா சம்பளம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்க முடியாது. முதல்ல என்ன பண்ணணும்னு என்ன கேட்குறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பவுன் தான் சேர்க்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. கல்யாணத்துக்காக சேர்க்க வேணாம். எனக்கு அவசரம் அப்படின்னா மார்வாடி கடையில் வச்சா கோல்டுக்கு தான் லோன் கொடுப்பான், வேறு எதுக்கு லோன் தர மாட்டான். முதல்ல நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சொந்த சொல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ட்டு 20 பவுன் தாங்க இருக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைங்க பிளான் பற்றி கற்றுக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 40,000 ரூபா கல்யாணம்னா 10,000 ரூபா சேவிக்கணும். 30,000 ரூபாய்க்குள்ள வாழ்க்கையை இருக்கணும், கன்சம்ஷன் குறைக்கணும். இந்த கேஜெட் எல்லாம் வாங்குறத சேர்த்து வச்சு வாங்கணுமே தவிர இஎம்ஐயில் வாங்கவே கூடாது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் இருக்க முடியும்.